இவ்வளவு நாளா நான் என்னோட நாய்க்குட்டியை வளர்க்கறத பத்தி பார்த்திருப்பீங்க, தெரிஞ்சிருப்பீங்க. இனிமேட்ல இருந்து நான் என்ன வளர்க்கறத பத்தியும் கொஞ்சம் பாருங்க, தெரிஞ்சுக்கோங்க. நான் ஒரு 30 டேஸ் சேலஞ்சா எடுத்துட்டு என்னோட உடம்ப சேஞ்ச் பண்ணலான்னு இருக்கேன். மீன்வேல் மாராவையும் இதே டைம்ல நல்ல மஜாவா வளர்க்கலாம்னு இருக்கேன். அது ஒரு நாளும் ஒரு எபிசோடா லாங் ஃபார்மேட்ல டாக்குமெண்ட் பண்ணலாம்னு இருக்கேன். சோ இந்த சீரிஸுமே சில பேத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல யூஸ்ஃபுல் ஆகும். அண்ட் கொஞ்சம் மண்டகோளாறுல இருக்கவங்களுக்கு நம்ம வீடியோ பாக்குறப்ப ஏதாவது ஒரு விதத்துல என்டர்டெய்னிங்காவோ இருக்கும்னு நான் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்மளோட 30 நாள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல இன்னைக்கு நாள் 1. காலையில மங்களகரமா சூரியன் கிட்ட போய் ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு ஆரம்பத்தை போட்டு 6 மணி நேரமா ஒருத்தர் தூங்கிட்டு இருப்பான். அவனுக்கு ரிலீஸை போட்டு மேலே கூட்டு போயிட்டு பாட்டி ட்ரைனிங் ஒன்றும் இதுதான் டெய்லி காலையில பண்ணிட்டு இருக்கேன். எப்பப்பெல்லாம் விளாக் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்றோம் அப்பப்பெல்லாம் கேமராவை வளைச்சு எங்கேயாவது ரெக்கார்ட் பண்ணிட்டு இருப்பேன். அதில் ஸ்கிரீன் டைம் ரொம்ப அதிகமாக இந்த தலைவலி வர ஆரம்பிக்கும். எப்பயும் 5 நாள் கழிச்சு வரும். இந்த வாட்டி காலையில இருந்து ஒரு 50 வீடியோ போயிடுச்சு போல. காலை கடன் முடிச்சுட்டு வரதுக்குள்ள ஒத்த தலைவலி உச்சன் தலைக்கு ஏறி 6க்கு அப்புறம் சவுண்டா லோகமேன தடுக்க எவன்டான்னு சொல்லி துக்கத்தெல்லாம் தள்ளி போட்டு இவன் போனதை கொஞ்சம் அள்ளி போட்டு சூரிய கவசத்தை ஆல் பார்ட்ஸ் ஆஃப் பாடிக்கு போட்டுட்டு அப்படின்னு ஒரு கொட்டாயை போட்டுட்டு டடான்னு டீ கடையில அட்டி விட்டேன். இது ஏதோ மர்மகலன்னு நினைச்சுக்காதீங்க. மண்டை ரொம்ப வலிக்குது, அதனால 2 காதி இழுத்து விட்டா அது கொஞ்சம் இதமா இருக்குது. இப்பெல்லாம் ஜிம்முக்கு பேக்கே எடுத்துட்டு போறது கிடையாது. ஏன்னு கேட்டீங்கன்னா வாழ்க்கையில தேவையில்லாத சுமையை நிறைய சுமக்கிறோம். அதனால கொஞ்சம் பாதி இறக்கி வைப்போம்னு சொல்லிட்டு முடிவு எடுத்தேன். அதுல ஃபர்ஸ்ட் சுமை இந்த ஒருளோட ஜிம் பேக் தான். இப்பெல்லாம் ஜிம் காஸ்டியூமே பாத்தீங்கன்னா வெயில மறைக்கிறதுக்கு கோட்டு, மேன் பர்ஸை தூக்கி இடுப்புல மாட்டு, அவ்வளவுதான். டவல், ஹெட்செட், சாக்ஸ், பெல்ட்னு எல்லாமே இதுக்குள்ளேயே பேக் ஆயிரும். நீ இதே மட்டும் ட்ரெயின் பண்ணலாம்னு ஒரு முடிவு எடுத்தேன். ஃபர்ஸ்ட் ஒரு வாரத்துக்கு 1 மசில் பெர் டே போட்டு அதுக்கப்புறம் புஷ்புல் போய்க்கலாம்னு ஒரு ஐடியா. என்ன இவன் பண்ணும்போது பாதியில நின்ட்டான். வீடியோ பாஸ் ஆயிடுச்சான்னு நினைக்காதீங்க, நான் தான் பாஸ் ஆயிட்டேன். இது ஜஸ்ட் டிப்ஸுக்கான ஒரு டெக்னிக் ஒர்க். கீழே போயிட்டு ஒரு 3 to 5 செகண்ட் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போகணும் ஸ்வைங் அப்படின்ட்டு. என்னடா இவன் கமலஹாசன் மாதிரி கண்ணை காமிச்சிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. செம்ம வலிக்குது கைஸ். மண்டை பிச்சு தூக்கி போட்டுலாம் போல இருக்கு. எல்லாத்தையும் மீறி நான் தாண்டா மதுரக்காரன் சொல்லிட்டு மோட்டிவேஷனோட செஸ்ட் ஃபிளைஸ் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு மாதிரி பின் மண்டை பிங்கு நடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஏசி வேற காதுக்குள்ள கொயங்க நடிக்குது. ஐயோ முத நாளே இவன் வெறும் வாயு தான்ப்பா அப்படின்னு ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரி எண்டூரன்ஸ் ஏதாவது பண்ணிட்டு போலான்னு ஒரு முடிவு. ஐஷு பகவான் எனக்குள்ள இருக்க மோட்டிவேஷன் எல்லாத்தையும் எடுத்துட்டு 100 புஷ்அப் பண்ணேன், 50 டிப்ஸ் பண்ணேன். இதுலயே நல்ல இதயம் இரும்பு மாதிரி பம்ப் ஆயிடுச்சு. போற வழியில என் நாய்க்கு கறி வேற வாங்கிட்டு போகணும், இல்ல கொயாமையான்னு கத்தும். அண்ணன் நீங்க பார்க்க சல்மான் கான் மாதிரி இருக்கீங்கன்னு பேச்ச போட்டு ஒரு 2 கோழிகால் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சமைச்சிட்டு மாராக முடுசாத்தை ரெடி பண்ணிட்டு அவனை கொஞ்ச நேரம் ட்ரெயின் பண்ணிட்டு நான் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு ஃபர்ஸ்ட் மீல் ஆஃப் தி டே வே ப்ரோட்டீன் குடிக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா மணி ஆயிரும் 12. இதுக்கப்புறத்துல இருந்து நைட் 9 மணி வரைக்கும் ஃபுல் ஆஃபீஸ் டைமிங் தான். மாரா பேஜ்ல போட வேண்டிய கண்டென்ட் எடிட் பண்ணுவேன். கீழே போயிட்டு எனக்கு தேவையான சாப்பாடை குக் பண்ணுவேன். அகைன் மாராவை கொஞ்ச நேரம் ட்ரெயின் பண்ணுவேன். என் பேஜுக்கு தேவையான கண்டென்ட் எடிட் பண்ணுவேன். திரும்பியும் போயிட்டு லஞ்சை குக் பண்ணுவேன். இவனை கொஞ்ச நேரம் ட்ரெயின் பண்ணுவேன். அவனுக்கு சாப்பாடு வச்சுட்டு எனக்கும் சாப்பாடு வச்சுட்டு சாயங்கால நேரம் யூடியூபுக்கு தேவையான கண்டென்ட் எடிட் பண்ணுவேன். வெளியில போய் எட்டி பார்த்து வெயில் அடிக்காத நேரமா இவனை வெளியில ஒரு 3 கிலோமீட்டர் வாக்கிங் கூட்டு போயிட்டு வந்து நான் ஒரு குளியில போட்டு அண்ணன் கடையில ஒரு டீயை போட்டு 6 மணிக்கு மேல கிளைண்ட்டுக்கான ஒர்க்கை தீயா வேலை செய்யணும் குமார்னு பண்ணிட்டு இருப்பேன். டின்னருக்கு மட்டும் எனக்கு சமைக்கிற டியூட்டி கிடையாது. பிகாஸ் அம்மா ஆசையா செய்யற தோசையை சாப்பிடலன்னா அவங்க கோச்சுப்பாங்க. வீட்டை சுத்தி ஆல் ஏரியாவை ஒரு கழுவுல போட்டு நான் கடைசியா ஒரு குளியில போட்டு என் வயிற்றுல சோத்த போட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் கொஞ்சம் பேச்ச போட்டு நைட்டு படுக்கிறதுக்கு மணி ஆயிரும் 11:30. டுடே இஸ் a very long day நண்பர்களே. இடுப்புலாம் லைட்டா சோரா இருக்கு, உடம்ப பார்க்கவும் லைட்டா டிமோட்டிவேட்டாவும் இருக்கு. சரி விட்ரா சூனா போனா இன்னும் 29 நாள் இருக்கு. அதுல நல்ல ட்ரெயின் பண்ணி தரமா ரெடி ஆகலான்னு சொல்லிட்டு மர்கை ஆயிட்டு